गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 28 மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து மாசி மாதம், அதாவது கும்ப மாதம், சுக்ல பக்ஷம் ஷஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இப்போது நாம் சில அத்தியாயங்களில் பார்த்துட்டு இருக்கிறது ஜடபரத உபாக்கியானம். ஜடபரதரை பற்றி சொல்லிட்டு வரத்த அவருக்கும் ராஜாவான ரகுகணனுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பேரும் ஒருத்தரை பார்க்க முடியாச்சு. அதை போன 10வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். ராஜா இவர் யாருங்கிறத புரிஞ்சிக்காமல், ஏன்னா இவரை பார்த்தா
ஒரு ஞானி மாதிரி வெளியில் தெரிகிறதில்ல, ஏதோ பைத்தியம் மாதிரி இருப்பார் அவர். அதனால் அவன் என்ன நினச்சான், இவன் ஏதோ பைத்தியக்காரன் நினச்சிட்டு கொஞ்சம் துஷ்டமாக பேசிவிட்டான் அவர்கிட்ட. பிறகு அவர் இவனுக்கு திருப்பி சில கேள்விகள் கேட்டபொழுது அவன் புரிஞ்சுட்டான் இவர் பெரிய ஞானின்னுட்டு. உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கேட்டுவிட்டு ரொம்ப அவரை பிரார்த்திச்சுட்டான். நான் உங்களை என்னென்னமோ பேசிவிட்டேன், உங்களை விபரீதமாக நான் பேசிட்டதுனால எனக்கு மகாபாபம் சம்பவிக்காமல் இருக்கணும், அதுக்கு பரமானுகிரகம் பண்ணி நீங்கள் உங்களுடைய திருஷ்டினாலே என்னை அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக பிரார்த்திச்சுட்டான். ஏன்னா முதல்ல அவன் சொன்னான், நான் சாஸ்தா, நான் ராஜாவாக்கும், நான் தண்டனை கொடுத்துடுவேன், நான் சொன்னபடி நீ கேட்காட்டான்னு சொல்லி அவனை ஜடபரதர் ரொம்ப கோச்சுண்டான். அதன் பிறகு பேர்பட்ட மகா சாதுவும் ஞானியான உங்களை போய் நான் அப்படி பேசிவிட்டேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாம் போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். தன்மே பவான் நரதேவாபிமான மதேன துச்சீகிருத சத்தமஸ்ய கிருஷீஷ்ட மைத்ரி திருஷமாத்த பந்தோ யதாதரே சதவத்தியமானமம்ஹா. நீங்கள் என்னை உங்களுடைய கண்களால் அனுகிரகம் பண்ணி பார்க்கணும். நான் பெரிய பாபம் செஞ்சேன், இந்த பாபம் போகணும், உங்களை ரொம்ப துஷ்டமாக பேசிவிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். அதற்கு இவர் பதில் திருப்பி சொல்ல போகிறாள், அவனுக்கு உபதேசம் பண்ணுறாள். அதான் 11வது அத்தியாயம். அதை வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சுருக்கமாக இந்த 11வது அத்தியாயத்தினுடைய சம்மரியே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏகாதசே து சம்பிருஷ்டோ ரகுகணமஹீபிருதா உபாதிஷத் பரம் ஞானம் சயோகீதி நிகத்யதே. இந்த 11வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாள்னால், ராஜாவான ரகுகணன் அந்த யோகியான ஜடபரத சுவாமியை பார்த்து கேட்டுண்டான், நீங்கள் மன்னிக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுண்டான். உடனே இந்த யோகியானவர் ரொம்ப உயர்ந்த ஞானத்தை எடுத்து உபதேசித்தாள்னு சொல்லி இந்த 11வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். அப்பேற்பட்ட வசதியான இந்த 11வது அத்தியாயத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. பிராமண உவாச்ச அகோவிதः கோவிதவாதவாதாन् வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டா ந சூரயோ ஹி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. ராஜாவை பார்த்து ஜடபரதர் பேசினாள், அப்பா நீ முதல்ல என்னமோ பெரிய ஞானி மாதிரி பேசிவிட்டே. அகோவிதா கோவிதவாதவாதான் வதசி. கோவிதகான்னா ரொம்ப கெட்டிக்காரன் அர்த்தம், எல்லாம் படித்தவன் அர்த்தம். அகோவிதகானா அவளை படிக்காத அறிவாளி இல்லாதவன் அர்த்தம். அப்படி நீ அறிவாளியாக இல்லாவிட்டால் கூட நீ பேசுறது பார்த்தா பெரிய அறிவாளி மாதிரி நீ பெரிய வேதாந்தத்தை தான் பேசிவிட்ட. ஆனால் உண்மையான ஞானிகள் என்ன விஷயம் புரிஞ்சின்றவாள் உன்னை எடை போட்டுருவாள் சீக்கிரம். சூரையகன்னா நல்ல அறிவாளிகள் ஞானிகள். ந சூரயோகி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. புஸ்தகத்தில் இருக்கிறதுனா நொற்று பண்ணி நான் கூட பேசிப்பிடலாம். பார்த்தாக்க நன்னா படித்தவா இல்லாமல் இருந்தாக்க இவரை போல ஞானி உண்டான்னு தெரிஞ்சு நடுவாள். உண்மையாகவே நல்ல ஞானியாக இருக்கப்பட்டவா இவன் புஸ்தகத்தில் இருக்கிறத எடுத்து ஒப்பிக்கிறான், இவன் உண்மையான அறிவாளி இல்லைன்னு புரிஞ்சு நடுவாள். அதுதான் இங்கே சொன்னாள். அகோவிதா கோவிதவாதவாதான் வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டா. நீ நாதிவிதாம் வரிஷ்டா, நீ சிறந்த அறிவாளி அல்ல. அப்படி இருந்தபோது கூட நீ அறிவாளி மாதிரி பேசுற. ந சூரயோகி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சகாமனந்தி. அவள் உன்னை உண்மையான அறிவுட பேச்சுங்கிறதா எண்ண மாட்டாள். ந ஆமனந்தி நினச்சிக்க மாட்டாள் அவள். நாள் ததைவ ராஜன் உருகார்கமேத விதான வித்யோரு விஜృంభిதேஷு ந வேதவாதேஷு கி தத்வவாதா பிராயேண சுத்தோ நு சகாஸ்தி சாது.
வேதத்தில் 2 பாகமாக இருக்குது. அதில் முதல் பாகங்கள் யஜ்ஞங்களை பற்றியும் யாகம் எப்படி பண்ணுறது, எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது எப்படிங்கிறதெல்லாம் எடுத்து விதி நிஷேதம் எல்லாம் சொல்லியிருக்கோம். 2வது பாகம் இருக்கே அதுக்கு வேதாந்தம்னு பேர். அது ஃபைனல் தீசிஸ் அதை சொல்லும். இந்த முதல் பாகத்தை படிச்சுவிட்டு எல்லாரும் தங்களுக்கு வேதம் தெரிஞ்சதாக நினச்சினுடுவாள், தத்துவ விசாரம் பண்ண ஆரம்பிப்பாள். அதில் கிரகஸ்த தர்மம் சொல்லி அதில் உபாசனைகள்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துவிட்டு தான் ஞானின்னு சில பேர் நினச்சினுடுவாள். ஆனால் அவளுக்கு உண்மையான தத்துவ விசாரம் என்னங்கிறது சரியாக புரிஞ்சுட்டு இருக்க மாட்டாள். அந்த மாதிரி நீ ராஜான்னு சொல்கிறாள். ததைவ ராஜன் உருகார்கமேத விதான வித்யோரு விஜிரும்பிதேஷு. விளக்கமாக வேதத்தில் முதல் பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிரகஸ்தாசிரமம் என்ன, அதில் இருக்கப்பட்ட தர்மங்கள் என்ன, இதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கும். பல உபாசனா மார்க்கங்களெல்லாம் சொல்லியிருக்கும். யஜ்ஞங்கள் இப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வேதத்தினுடைய முதல் பாகத்தில் சொல்லியிருக்கிறதுனா படிச்சுவிட்டு ஒருத்தன் எல்லாம் வேதத்தை படித்தாச்சுன்னு நினச்சிக்கப்படாது. சுத்த தத்துவவாதா சாது ந சகாஸ்தி. அதனால் அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு கொடுக்குன்னு அர்த்தம் இல்லை. 2வது பாகமான வேதாந்தம் இருக்கே அதை படித்தாதான் உண்மை என்னங்கிறது, வேதத்தினுடைய சாரம் என்னங்கிறது புரியும். எடுத்து சொன்னால் ததைவ ராஜன் உருகார்கமேத விதான வித்யோரு விஜிரும்பிதேஷு ந வேதவாதேஷு ஹி தத்வவாதா பிராயேண சுத்தோனு சகாஸ்தி சாது ந தஸ்ய தத்வக்ரஹணாய சாக்ஷாத் வரியசீரபி வாசஸ் சமாசன் ஸ்வப்னே நிருக்த்யா கிருஹமேதி சௌக்கியம் நயஸ்ய ஹேயானுமிதம் ஸ்வயம் ஸ்யாத். வேதத்தை படித்து ஞானத்தை அடைஞ்சு பண்ணலான்னு மாத்திரம் நினச்சா போராதுங்கிறத எடுத்து சொல்கிறாள். இன்ட்யூஷன் வேணும். இன்ட்யூஷன்னா இப்படி விசாரம் பண்ணி யோசிக்கிறது, ஆத்ம விசாரம் பண்ணுறது. ஸ்வப்னத்தை ஒரு உதாரணமாக சொன்னால் ஸ்வப்னே நிருக்தியா அதை உதாரணமாக வச்சுண்டு. ஏன்னா ஸ்வப்னத்தில் புத்தியெல்லாம் அடங்கி போயிருக்கு. அப்போ வெளி உலகமே தெரிகிறதில்லை. அப்போது இன்பம் துன்பம் ஒன்றும் தெரியாது, ஜாதி மதம் இதெல்லாம் தெரியாது, பயம் நிர்பயம் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா சொப்பனத்தில் ஒன்றும் தெரியாது. கத்தியை எடுத்துட்டு டாக்டர் வராங்கிறது தெரியாது, ஏன்னா அனஸ்தேஷியாவில் இருக்கான்னு புத்தி சமனமாயிருக்கு. அப்போ தெரியாது, எனக்கு பயம் ஏற்படாது. அப்படியெல்லாம் இதை வச்சுன்னு ஊகிச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா. இதை ஊகிச்சுண்டு தான் யார் என்பதை அறிய வேண்டும், புத்தி எப்படி வேலை செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்காதவன் வாச்சகா அப்பி வேத வாக்கியங்களை மாத்திரம் படிச்சுவிட்டு அது சாட்சாத்காரம் ஆயிடலான்னு நினச்சிக்க முடியாது, அப்படி ஆக மாட்டான்னு சொல்கிறாள். ந தஸ்ய தத்வக்ரஹணாய சாக்ஷாத் வரியசீரபி வாசஸ் சமாசன் ஸ்வப்னே நிருக்த்யா கிருஹமேதி சௌக்கியம் நயஸ்ய ஹேயானுமிதம் ஸ்வயம் ஸ்யாத். யாவன்மனோ ரஜசா பூருஷஸ்ய சத்வேன வா தமசா வானுருத்தம் சேதோபிராகூதிபிஹ ஆதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் வா. மனசுன்னு மனுஷனுக்கு இருக்கு. அந்த மனுஷனுக்கு 3 குணங்களில் சத்வகுணம் ரஜசு தமசுன்னு 3 குணங்கள் இருக்கு. இந்த 3 குணங்களுடைய சேர்க்கையில் ஒன்று சத்வகுணமாக இருக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம், இல்லை ரஜோகுணமாக இருக்கப்பட்டவனாக இருக்கலாம், இல்லை தமோ குணமாக இருக்கப்பட்டவனாக இருக்கலாம், இல்லை மிஸ்ர குணமாக கொஞ்சம் தமசு கொஞ்சம் சத்துவம், இல்லை கொஞ்சம் ரஜசு கொஞ்சம் தமோ குணம், இப்படி சேர்க்கையாகவும் இருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆறுதுனால் இவனுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் ஒரு வாசனை ஏற்பட்டு அவனை காரியங்களை செய்ய தூண்டுமாம். நல்ல காரியமோ இல்லை நல்ல காரியம் இல்லாமல் கெட்ட காரியமோ அதை செய்ய தோண்டுங்கிறாள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனசனுடைய பரிபாக்கம்னாள். யாவன் மனோ ரஜசா பூருஷஸ்ய சத்வேன வா தமசா வானுருத்தம் சேதோபிராகூதிபிஹ ஆதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் வா. நிரங்குஷம் நாள்
துளி கூட அதுக்கு ஒன்றும் கண்ட்ரோலே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாமல் அந்த மனசு என்ன பண்ணும், இவன் குணங்கள்னால உந்தப்பட்டு இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் அது செய்கிறத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும். அதனால் அவனுக்கு ஆர்ஜிதமாக சுகதுக்காதிகள் வந்து சேரும் நாள். சவாசனாத்மா விஷயோபரக்தோ குணப்பிரவாகோ விகிருத ஷோடசாத்மா பிப்ரத் பிரதங் நாமபிஹி ரூபபேதம் அந்தர்பகிஷ்ட்வம் ச புரைஸ்தனோதி. இந்த மனசு எது வாசனைன்னு ஒன்று இருக்கு. இந்த மனசுக்கு பல பேர்கள் சொல்லி கூப்பிடுவாள். பிரதங் நாமபிஹி நாள். சில பேர் மனசும்பாள், சில பேர் புத்திம்பாள், அகங்காரம்பாள், சித்தம்பாள், இப்படி பல பேரான பெயர்களை உடையது இருக்கே இந்த மனசு. அது முன்னாடி பண்ண கர்ம வாசனைகள்னால கூடி பரிபாக்கமாக ஆயிருக்குது. ஷோடசாத்மா, அதுக்கு 16 கலைகள் சம்பந்தப்பட்டது இந்த மனசு. அது இவனுக்கு சத்துவம் முதலான 3 குணங்களுடைய சேர்க்கைகளை ஏற்பட்டு விஷயங்களில் கொண்டு ஈடுபடுத்த வைக்கிறது. காமம் பல முதலான சங்கல்பங்கள் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணுறது. ஆகினால பலவிதமான சரீரத்தை அவனுக்கு கொடுத்து பலவிதமான ரூபத்தோடு கூட அவன் உள்ளேயும் வெளியிலையும் பார்க்க முடியாது வைக்கிறதாம். அந்தர்பகிஷ்டம், வெளியிலே உள்ளே எல்லாத்தையும் பலவாறாக இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது இவன் பணக்காரன், இவன் ஏழை, நான் மனுஷன், இன்னொரு மனுஷன் இல்லாதவன், இப்படியெல்லாம் எண்ணத்தை உண்டு பண்ணுறதாம். அதுக்கெல்லாம் காரணம் வாசனைனால். அது வாசனையினால் மனசு இப்படி சிக்ஷை பண்ணி வச்சிருக்குனால் காரணம் வாசனை. சவாசனாத்மா விஷயோபரக்தோ குணப்பிரவாகோ விகிருதா ஷோடசாத்மா பிப்ரத் பிரதங் நாமபிஹி ரூபபேதம் அந்தர்பகிஷ்ட்வம் ச புரைஸ்தனோதி. வெளியில் பலவாறாக பார்க்கறது, பலவாறாக பிரமிச்சு போய் பார்க்கறதாம். எது இல்லையோ அதெல்லாம் இருக்குங்கிறதா நினச்சி நோடுறது. இதுக்கெல்லாம் காரணம் வாசனையினால். அது மனசை பரிபாகம் பண்ணி வச்சுருக்குது. அதனாலேயே அவனுக்கு பலவிதமான குணங்கள், குணச்சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்குனால் இந்த ஜீவனுக்கு. துக்கம் சுகம் வியதிரிக்தம் ச தீவிரம் காலோபபன்னம் பலமாவ்யனக்தி ஆலிங்கியமாயா ரச்சிதாந்தராத்மா ஸ்வதேகினம் சம்ஸ்மிருதி சக்கரகூட்டா. மாயா ரச்சித அந்தராத்மா நாள். இந்த அந்தராத்மா ஜீவன் இருக்கே, அது என்ன பண்ணுறது தான், இந்த மனசு இந்த உடம்பை போய் ஸ்வதேகினம் ஆலிங்கிய நாள். ஆலிங்கியன்னா கட்டி தழுவின்னு இருக்கான். ரெண்டும் சேர்க்கை. இந்த மனசு மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கே, அது சேர்க்கை எப்படின்னாள் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா அந்த மாயா ரச்சிதா அந்தராத்மா. பகவானுடைய படைப்பில் மாயைன்னு இருக்குது. எது இல்லையோ அது இருக்குங்கிறதா நினைக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, அதை இந்த மனசுக்கு கொடுத்துவிட்டால் சுவாமி. அந்த மாயா ரச்சிதா அந்தராத்மா துக்கம் சுகம் யதிரிக்தம் ச தீவிரம் காலோபபன்னம் பலமாவ்யனக்தி. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மனசில் தோன்றதாம். துக்கம் சுகம் இவ்வாறான்றதெல்லாம் அந்த சம்சாரங்கிற சக்கரத்தில் மாட்ட வச்சு இந்த மனசு இருக்கே, மாயினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனசு இருக்கே, அது இந்த ஜீவாத்மாவை கட்டி தழுவிண்டு அதை கொண்டு இந்த சம்சார சாகரத்தில் மாட்ட வச்சு சுகம் துக்கம் இதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு தோண வைக்கிறதாம். துக்கம் சுகம் வியதிரிக்தம் ச தீவிரம் காலோபபன்னம் பலம் அவ்யனக்தி ஆலிங்கியமாயா ரச்சிதாந்தராத்மா ஸ்வதேகினம் சம்ஸ்ருதி சக்கரகூட்டா. சம்ஸ்ருதி சுத்தி ஜனனம் மரணம் ஜனனம் மரணம்னு சம்சாரத்தில் மாட்டின்ட்டு ஸ்வதேகினம் தேகத்தை படைச்ச அந்த ஜீவாத்மா மனசுனால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இப்படிலாம் சுழல்றதுனால் சக்கரக்கூட்டாக. தாவானயம் வியவஹார சதாவி க்ஷேத்ரஜ்ஞசாக்ஷ்யோ பவதி ஸ்தூல சூக்ஷ்மः தஸ்மான் மனோ லிங்கமதோ வதந்தி குணாகுணத்வஸ்ய பராவரஸ்ய.
அதனால சொன்னால் ராஜாவை பார்த்து, ஏ ராஜா, அதனால இந்த லோகத்தில் சின்னது பெருசு என்றெல்லாம் இந்த ஜீவாத்மா உணர்றதே, இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட விவகாரங்களில் இது பெரிய விவகாரம், சின்ன விவகாரம், ஸ்தூல சூக்ஷ்மங்கிறதான எண்ணங்கள் தோன்றது. தோண்டி கொண்டிருக்கிறதுனால இதெல்லாம் குணங்களுடைய சேர்க்கையினால், குணம் அகுணம் பலவிதமான குணங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்டு இந்த மனசு தான் இந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி பராவரசிய இந்த மனசு இருக்கே அதுதான் மோட்சத்திற்கும் பந்தத்துக்கும் காரணம்னால் பகவத்கீதையிலையும் அதுதான் பகவான் சொன்னாள். இந்த மோட்சம் பந்தம் இதுக்கெல்லாம் காரணம் மனசுனால் மனோகி மோட்ச பந்தையோகோ, மனசு தான் இந்த காரணம்னு அங்கே கீதையில் சொன்னத்தையே இங்கே சொல்கிறாள் ரகுகணனுக்கு ஜடபரத சுவாமி. தாவானயம் வியவஹார சதாவிஹி க்ஷேத்ரஜ்ஞ சாக்ஷ்யோ பவதி ஸ்தூல சூக்ஷ்ம தஸ்மான்மனோ லிங்கமதோ வதந்தி குணாகுணத்வஸ்ய பராவரஸ்ய. க்ஷேத்ரஜ்ஞ சாட்சியானால் ஜீவாத்மா இருக்கே அது உணர்றதாம். இந்த லோகத்தை பார்த்துவிட்டு மாயினால் இது பெருசு இது சின்னது என்றெல்லாம் பேதாபேதங்களை சிருஷ்டிக்கிறது. இது சுகம் இது துக்கம்ங்கிறதானா இப்படி என்னத்தினாலனா குணங்களுடைய சேர்க்கையினாலேனால். அதனால் மனசு தான் மோட்சம் பந்தம் இது எல்லாத்துக்கும் காரணமாகுதுங்கிறதாக எடுத்து ஊனி சொன்னாள் 7வது ஸ்லோகத்தில். குணானுரக்தம் வியசனாய ஜந்தோஹோ க்ஷேமாய நைர்குண்யமதோ மனஸ்யாத் யதா பிரதீபோ கிருதவர்த்திமஷ்ணன் சிகாசதூமா பஜதி ஹ்யன்யதாஸ்வம். ஏகாதசாசன் மனசோ ஹி விருத்தயா ஆகூதய பஞ்சதியோபிமானா மாத்ராணி கர்மாணி புரம் ச தாசாம் வதந்தி ஐகாதச வீரபூமி. வழக்கில் நெய்யை போட்டு திரியை போட்டு விளக்க ஏற்றினோம்னா அந்த நெய்யோடு கூட இருக்கிற நெய்யோடு சேர்ந்து அந்த நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கிறதே, இந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கிறதே புகையும் ஜுவாலையும் நன்னா கிளம்பும். ஏன்னா அந்த நெய்யில் இருக்கப்பட்ட ஃபியூவல் இருக்கே அதை பிடிச்சி இழுத்து அதுலேருந்து எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அது அது அப்படி காட்டும். அது நெய்யெல்லாம் இப்போ எடுத்து ஒன்லி திரியை போய் எரிய ஆரம்பிச்சதுன்னா ஒரேடியாக பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிக்குமா. அதுதான் சொல்கிறது, அணையிற விளக்கு ஒரேடியாக ஜொலிக்கும்னு சொல்கிறது உண்டு ஒரு பழமொழி. அப்படி அது என்ன, அதில் நெய் இல்லை, அது போய் இட் இஸ் ஈட்டிங் தி திரியே சாப்பிட ஆரம்பிச்சுடும். அப்படியே மனசானது என்ன பண்ணும்னா சத்துவம் முதலான குணங்களோடு கூட சேர்ந்து இருக்கிறதே, அதாவது நெய்யோடு சேர்ந்து இருக்கிறதே எப்படி அது புகையோடையும் ஜுவாலையோடையும் எரியுமோ அப்படி ஜீவனுக்கு துன்பம் இல்லை துன்பத்து இல்லாமல் இன்பம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரணமாகிடுறது. அந்த குணங்களுடைய தொடர்பு இல்லாமல் அது எரியறதே அது மோட்சத்துக்கு காரணமாயிடும், அது பிரகாசமாக எரியும் நாள். குணானுரக்தம் வியசனாய ஜந்தோஹோ க்ஷேமாய நைர்குண்யமதோ மனஸ்யாத் யதா பிரதீபோ கிருதவர்த்திம் அஷ்ணன் சிகாசதூமா பஜதி அந்யதாஸ்வம். அது திரிய மாத்திரமே எரிஞ்சுட்டு இருக்கும்போது பிரகாசமாக ஜொலிக்கும். நெய்யோடு கூட நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு இருக்கிறதே அப்படி புகையை கொட்டின்னு இருக்கும் நாள். மாத்ராணி கர்மாணி புரம் ச தாசாம் வதந்தி ஐகாதச வீரபூமி கந்தாக்கிருதி ஸ்பர்ஷரசஸ்ரவாம்சி விசர்கரத்யர்த்தி அபிஜல்பசில்பாஹ ஏகாதசம் ஸ்வீகரணம் அமேதி சய்யாமகம் துவாதசமேகாஹு. ராஜா ரகுகுணன் பார்த்து சொல்கிறாள், ஹே வீரான்னு கூப்பிட்டாள். அப்பா தன்மாத்திரைகள்னு சொல்கிற ஞானேந்திரியங்கள் இருக்கே அது 5, கர்மேந்திரியங்கள் 5. கந்தாக்கிருதி ஸ்பர்ஷரசஸ்ரவாம்சி விசர்கரத்யர்த்தி அபிஜல்பசில்பாஹ ஏகாதசம் ஸ்வீகரணம் மமேதி செய்யாமகம் துவாதசமேகாஹு. மொத்தம் 11 விஷயங்கள்னால அதுலேருந்து ஏற்பட்டது 12வது விஷயமான அகங்காரங்கிறது இந்த ஜீவனுக்கு ஏற்படுறது. அந்த 11 விஷயங்கள் என்னென்னா 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், இந்த உடம்பு அதில் இருக்கப்பட்ட மனோவிருத்தி, இது 11வது விஷயம்.
இந்த 11ம் சேர்ந்து என்னத்தை உண்டாக்குறதுனால் அந்த சரீரம்ங்கிற செய்யாம் படுக்கைக்குள்ள தூங்கின்னு இருக்கான் அகங்காரம்ங்கிற ஜீவாத்மா. அதை 12வது விஷயமாக எல்லாரும் பெரிய ஞானிகள் சொல்றாள். ஏ ராஜாவே ரகுகுணான்னு சொன்னாள். மாத்ராணி கர்மாணி புறம் சதாதாம் வதந்தி ஹைகாதச வீரபூமி கந்தாக்கிருதி ஸ்பர்ஷ ரசஸ்ரமாம்சி விசர்கரத்யர்த்தி அபிஜல்பசில்பாக ஏகாதசம் ஸ்வீகரணம் மமேதி செய்யாமகம் துவாதசமேகாகு. 12வதாக அங்காரத்தை சொல்றாள் பெரிய ஞானிகள்னால். திரவியஸ்வபாவாசய கர்மகாலை ஏகாதசாமி மனசோ விகாராः சஹஸ்ரஜா சதஜா கோடிஷ க்ஷேத்ரஜ்ஞதோ நமிதோ நஸ்வதஸ்யுः. இந்த 11 விஷயங்கள் இருக்கே, அது எந்தோட சேர்க்கறதுனால் திரவிய ஸ்வபாவாசய கர்ம காலைஹி, திரவியம் மெட்டீரியல், ஸ்வபாவம் சம்ஸ்காரம் இவனுடைய பூர்வ வாசனைகள், இவனுடைய காண்டக்டு, அதிருஷ்டம் தெரியாமல் இயற்கையாக ஏற்படுறது, காலம், இதுகளுடைய சேர்க்கையினால் இந்த ஜீவனை எப்படி போக வைக்கிறதாம். க்ஷேத்ரஜதா, இந்த க்ஷேத்ரஜதா அவனுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு சதசா சஹசிரசா கோடிஷஸ்யு, நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் கோடிக்கணக்காகவும் அது எல்லா சேர்க்கையில் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி அது பலவாராக ஆகி அது இவனை விட்டு பிரியாமல் ஒன்று சம்பந்தப்படுத்துறதாம். சம்பந்தப்படுத்தி இவனை ஊக்குவிக்கிறதுனால் இந்த க்ஷேத்ரஜனை, அதாவது ஜீவாத்மாவை. திரவிய ஸ்வபாவாசய கர்மகாலைஹி, இவைகள்லாம் திரவியம் ஸ்வபாவம் கர்மம் காலம் இவைகள்னால சம்ஸ்காரம் முதலானதுனால. ஏகாதசாமி, இந்த 11 விஷயங்கள் மனசோ விகாராக, 11ஓட கூட 12வதான அகங்காரம் மனசு. சஹஸ்ரசா சதசா கோடிஷ க்ஷேத்ரஜ்ஞதோ நமிதோ நஸ்வதஸ்யு, நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் கோடிக்கணக்காகவும் பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் பண்ணப்பட்டு அவைகள் இவனை வெவ்வேறு இடத்துக்கு கொண்டு தள்ளுறதுனால், இப்போ கர்மாக்களில் கொண்டு தள்ளுறதுனால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உபதேசம் பண்ணிட்டு வராள். எப்படி நீ எப்படி உனக்கு எண்ணங்கள்லாம் தோன்றது, கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணுறேங்கிறதுக்கு காரணம் இதுதான் பண்ணாள். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. பிராமண உவாச்ச அகோவிதः கோவிதவாதவாதாन् கோவிதவாதவாதாन् வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டः நசூரயோ ஹி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சஹாமனந்தி ததைவ ராஜன் உருகார்கமேத விதான வித்யோரு விஜృంభిதேஷு ந வேதவாதேஷு ஹி தத்வவாதः பிராயேண சுத்தோ நு சகாஸ்தி சாதுः ந தஸ்ய தத்வக்ரஹணாய சாக்ஷாத் வரியசீரபி வாஜஸ்ஸமாசன்னே ஸ்வப்னே நிருக்த்யா கிரகமேதி
स्वप्ने निरुक्त्या गृहमेधि सौख्यं स्वप्ने निरुक्त्या गृहमेधि सौख्यं न यस्य हेयानुमितं स्वयं स्यात् न यस्य हेयानुमितं स्वयं स्यात् न यस्य हेयानुमितं स्वयं स्यात् यावन्मनो रजसा पूरुषस्य यावन्मनो रजसा पूरुषस्य यावन्मनो रजसा पूरुषस्य सत्त्वेन वा तमसा वानुरुद्धं सत्त्वेन वा तमसा वानुरुद्धं सत्त्वेन वा तमसा वानुरुद्धं चेतोभिराकूतिभिः आतनोति चेतोभिराकूतिभिः आतनोति चेतोभिराकूतिभिः आतनोति निरङ्कुशं कुशलं चेतरं वा निरङ्कुशं कुशलं चेतरं वा निरङ्कुशं कुशलं चेतरं वा सवासनात्मा विषयोपरक्तो सवासनात्मा विषयोपरक्तो सवासनात्मा विषयोपरक्तो गुणप्रवाहो विकृतः षोडशात्मा गुणप्रवाहो विकृतः षोडशात्मा गुणप्रवाहो विकृतः षोडशात्मा बिभ्रत्पृथं नामभिः रूपभेदं बिभ्रत्पृथं नामभिः रूपभेदं बिभ्रत्पृथं नामभिः रूपभेदम् अन्तर्बहिष्त्वं च पुरैस्तनोति अन्तर्बहिष्त्वं च पुरैस्तनोति अन्तर्बहिष्त्वं च पुरैस्तनोति दुःखं सुखं व्यतिरिक्तं च तीव्रं दुःखं सुखं व्यतिरिक्तं च तीव्रं दुःखं सुखं व्यतिरिक्तं च तीव्रं कालोपपन्नं फलमाव्यनक्ति कालोपपन्नं फलम् आव्यनक्ति कालोपपन्नं फलमाव्यनक्ति आलिङ्ग्य माया रचितान्तरात्मा आलिङ्ग्य माया रचितान्तरात्मा आलिङ्ग्य माया रचितान्तरात्मा स्वदेहिनं संसृतिचक्रचुकूटः स्वदेहिनं संसृतिचक्रकूटः स्वदेहिनं संसृतिचक्रकूटः तावानयं व्यवहारः सदाभिः तावानयं व्यवहारः सदाभिः तावानयं व्यवहारः सदाभिः क्षेत्रज्ञसाक्ष्यो भवति स्थूलसूक्ष्मः क्षेत्रज्ञसाक्ष्यो भवति स्थूलसूक्ष्मः क्षेत्रज्ञसाक्ष्यो भवति स्थूलसूक्ष्मः तस्मान्मनो लिङ्गमदो वदन्ति तस्मान्मनो लिङ्गमदो वदन्ति तस्मान्मनो लिङ्गमदो वदन्ति गुणागुणत्वस्य परावरस्य गुणागुणत्वस्य परावरस्य गुणागुणत्वस्य परावरस्य गुणानुरक्तं व्यसनाय जन्तोः गुणानुरक्तं व्यसनाय जन्तोः गुणानुरक्तं व्यसनाय जन्तोः क्षेमाय नैर्गुण्यमतो मनः स्यात् क्षेमाय नैर्गुण्यमतो मनः स्यात् क्षेमाय नैर्गुण्यमतो मनः स्यात् यथा प्रदीपो घृतवर्तिमश्नन् यथा प्रदीपो घृतवर्तिमश्नन् यथा प्रदीपो घृतवर्तिमश्नन् शिखा सधूमा भजति ह्यन्यदा स्वं शिखा सधूमा भजति ह्यन्यदा स्वं शिखा सधूमा भजति ह्यन्यदा स्वम् एकादशासन् मनसो हि वृत्तयः एकादशासन् मनसो हि वृत्तयः एकादशासन् मनसो हि वृत्तयः आकूतयः पञ्चधियोऽभिमानः आकूतयः पञ्चधियोऽभिमानः आकूतयः पञ्चधियोऽभिमानः मात्राणि कर्माणि पुरञ्च तासां मात्राणि कर्माणि पुरञ्च तासां मात्राणि कर्माणि पुरञ्च तासां वदन्ति हैकादश वीरभूमिः वदन्ति हैकादश वीरभूमिः वदन्ति हैकादश वीरभूमिः गन्धाकृतिस्पर्श रसश्रवांसि गन्धाकृतिस्पर्श रसश्रवांसि गन्धाकृतिस्पर्श रसश्रवांसि विसर्गरत्यर्थि अभिजल्पशिल्पाः विसर्गरत्यर्थि अभिजल्पशिल्पाः
விசர்கரத்யர்த்தி அபிஜல்பசில்பாः ஏகாதசம் ஸ்வீகரணம் மமேதி ஏகாதசம் ஸ்வீகரணம் மமேதி ஏகாதசம் ஸ்வீகரணம் மமேதி शय्यामहं द्वादशमेक आगुः शय्यामहं द्वादशमेक आगुः शय्यामहं द्वादशमेक आगुः द्रव्यस्वभावाशय कर्मकालैः द्रव्यस्वभावाशय कर्मकालैः द्रव्यस्वभावाशय कर्मकालैः एकादशामी मनसो विकाराः एकादशामी मनसो विकाराः एकादशामी मनसो विकाराः सहस्रशः शतशः कोटिशश्च सहस्रशः शतशः कोटिशश्च सहस्रशः शतशः कोटिशश्च क्षेत्रज्ञतो नमितो न स्वतस्युः क्षेत्रज्ञतो नमितो न स्वतस्युः क्षेत्रज्ञतो नमितो न स्वतस्युः श्री हरये नमः. நம்ம பார்த்தோம்னா மனசு உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரெயின் இருக்கே, அதுக்குள்ளே இப்போ மாடர்ன் சயின்ஸில் பார்த்தோம்னா சொல்கிறாள், அங்கே ராமச்சந்திரன் வில்லையன் ஒரு ராமச்சந்திரன் முதலான வாழ்நாள் எழுதுகிறாள் பாருங்க, குவாலியான்ட்டு. அதாவது உள்ள நியூரான் இருக்குது, பிரெயினுக்குள்ளே நியூரல் நெட்வொர்க், அதில் நிறைய நியூரான் இருக்குது. இந்த நியூரானுக்குள்ளே ஒன்றொன்னோட சேர்க்கையினால் ஒன்று இன்டர்பிரேட் பண்ணுறது. நம்ம இன்புட் சிஸ்டம் கண்ணு வழியாக பார்த்துட்டு இருக்கோம், அது ரெட்டினால் போய் விழருது ஏதோ ஒரு கலர், அந்த கலரை ஒயருக்கு போய் அது பாகுபாடு படுத்துறது, அது ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சி கலராக விழுறது கண்ணில். பச்சைன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அந்த ஃப்ரீக்குவன்சி கண்ணில் விழுந்தோடனே அதை எடுத்துட்டு போகிறத அதில் எவ்வளவோ அந்த ஃப்ரீக்குவன்சி ஸ்பெக்ட்ரத்தில் பலவிதமான ஃப்ரீக்குவன்சிகள் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ இருக்கும், மெரீன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அக்வாட்டிக் ப்ளூ, என்னென்னமோ ப்ளூ சொல்கிறான் பாருங்கோ. அப்படி அது அது உயரக்க நியூரான் என்ன பண்ணுறது, பலவிதமான நியூரல் நெட்வொர்க்குள்ளே அதை ஃபயர் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ஃபயர் பண்ணுறது, பண்ணி ஒன்று ஒன்றையும் சேர்த்து வச்சு அதை ஸ்டோரேஜ் பண்ணுறது மெமரியில். இதெல்லாம் அப்படி மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறது. அதுதான் இவா சொல்கிறாளிங்க. அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்த உடம்பு கான்ஷியஸ்னஸ் எல்லாமே திரவியமாகிடுறது. ஏன்னா திரவியத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். சுவாமி படைச்சிருக்காரே, சிருஷ்டி பண்ணியிருக்கார் சுவாமிங்கிறோம். முதல்ல மாயையை சிருஷ்டி பண்ணாளுங்கிறோம். இந்த மாயைங்கிறது பிரகிருதி, அதை பகவான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கிறதுலேருந்து இருக்கிறது மாதிரி உள்ள விஷயங்களை சிருஷ்டி பண்ணியிருக்காள். அந்த சிருஷ்டி பண்ண அந்த மேட்டர் இருக்கே, அதுலேருந்து தான் நம்மளாம் உண்டாகியிருக்கோம். நம்மளாம் உண்டாகி நம்ம அழிஞ்சு போகிறோம். அப்படி இருக்கிறத நமக்குள்ள இந்த நான்கிற அகங்கிற தத்துவம் இருக்கே, இந்த கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ்லாம் உண்டாகிறது இருக்கே, இதெல்லாம் இந்த நியூரல் நெட்வொர்க்குள்ளே பண்ணக்கூடிய மாயாஜாலம், மாயினால் ஏற்படுறது. இது நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், எப்படி பலவிதமான இல்யூஷன் இதெல்லாம் காட்டுவான். ஒரு சர்க்கிள் போயிட்டே இருக்கும், அது பிங்க் கலரில் போகும், அதையே பார்த்துட்டு இருந்தால் அதில் ஒன்று பச்சையாக மாறும். இதெல்லாம் இந்த கண்ணு பண்ணுற வித்தியை, மாயஜாலம். ஏன்னா இன்புட் சிஸ்டம் உள்ளே போய் நியூரல் நெட்வொர்க் உள்ளே போய் நியூரான்ஸ் ஃபயர் பண்ணுறத சிலதெல்லாம் டைம் டிலே ஆகுது. அதான் சொன்னார் பாருங்கோ, 11 ஏகாதசாமி மனசோ விகாராக சஹஸ்ரஷா சதசா கோடிசஷ்ய. அப்போ நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இன்டகிரேஷன் ஆனதுனால வருதுங்கிறாள். அதுதான் வரகுகணனுக்கு எடுத்து சொல்கிறாள், அப்பா இதெல்லாம் மனசனுடைய விகாரம்னு சொன்னாள். அடுத்தாப்புல 12வது ஸ்லோகத்துலையும் சொல்கிறாள், க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாः ஆவிர்ஹிதா க்வாபி திரோஹிதாश्च சுத்தோ விசஷ்டேஹி அவிசுத்தகர்த்து. இந்த மனசனுடைய பரிபாகங்கள் இருக்கே, இந்த க்ஷேத்ரஜ்ஞன்கிறது இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவன் இருக்கே அது பலவிதமான பந்தங்களில் போய் மாட்டிக்கிறதுனால க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதிஹி ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாः. மாயா ரச்சிதஸ்ய, மாயினால் சிருஷ்டிக்கப்பட்ட பலவிதமான பந்தங்கள், இவனுக்கு சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கு. இது இந்த மனசனுடைய விபூதி, இது பெருமை. இது என்னிலேருந்து தோணித்துன்னு கேட்ப, இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி.
டைம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்லவே முடியாது. எப்படி சர்க்குலராக போயிட்டே இருக்கும். ஆரம்பமும் கிடையாது, முடிவுன்னு கிடையாது. தொன்று தொட்டு வந்துட்டுருக்கு. எப்போலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்போலேருந்து வந்துட்டுருக்குது. அது சில சமயம் தோணும். ஆவிர்கிதாக குவாப்பி சில சமயம் தோணும். எப்படி நம்ம முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துலையும் சரி, இல்லை சொப்பனத்துலேயும் சரி, அப்போது இதெல்லாம் இந்த மாயை விளையாடும். அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு சில இதெல்லாம் தோன்ற மாதிரி தோணும். சில சமயம் தோணாமலே மறைஞ்சு போயிடும்னால் திரோகிதானா மறைஞ்சு போய்டுறது குவாப்பி. எப்போது சுஷுப்தி சமயத்தில், நல்லா தூங்குகிற சமயத்தில். இல்லாட்டா டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி அனஸ்தேசியாவில் போட்டிருந்தான்னா அப்போ மனசுங்கிறதே இல்லை, மறைஞ்சு போய்டுறது. அப்போது அவனுக்கு இதெல்லாம் தோணாது. ஏன்னா அப்போ சுத்தமாக மனசு இருக்குது. அப்போது இந்த க்ஷேத்திரஜன் இருக்கான ஜீவன் அவன் இயற்கையில் இருந்துட்டுருக்கான். சுத்தமாக யாதொரு கலப்படமும் இல்லாமல் இருக்கான். அப்போ ஒவ்வொரு வாசனையும் அந்த மனசில் பரிமளிக்காது. அப்போது அவனுக்கு இதெல்லாம் தோணவே தோணாது. இயற்கையில் இருந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு விதமான பந்தமும் கிடையாதுன்னாள். க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யா ஆவிர்கிதா குவாபி திரோகிதாश्च சுத்தோ விசஷ்டேஹி அவிசுத்தகர்த்து க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷ புராணः சாக்ஷாத் ஸ்வயம் ஜோதிரஜः பரேஷः நாராயணோ பகவான் வாசுதேவः ஸ்வமாயயா ஆத்மனி அவதீயமானः. உண்மையில இந்த ஜீவன் இருக்கானே அவன் துளி கூட பகவான் ஈஸ்வரன் இருக்காரே பரமாத்மா, அவனுக்கும் இவனுக்கும் வேறுபாடு கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த ஒவ்வொரு ஜீவனாக இருக்கப்பட்ட இந்த க்ஷேத்திரஜன் இருக்கானே, அந்த அவன் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பகவான் உள்ளுக்குள்ளே இருந்துருக்கார். அது அவனுக்கு தெரியறது இல்லைனால் புருஷா பகவான் புருஷன் இருக்கானே அவன் ஆத்மா, புருஷ ஆத்மா ஆத்மாக்குள்ள வசிச்சுட்டு இருக்காள். பரஞ்சோதிஸ்வா வருந்துருக்கார். ஸ்வயம் ஜோதிஹி புராணா, அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவர், எப்போ தோணினார்னே தெரியும். அஜஹா, அஜஹான்னா அவருக்கு ஜென்மா கிடையாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பல நாமாக்களில் சில நாமாக்கள் திருப்பி திருப்பி வரும். அதில் நிறைய தடவை வருதுங்கிறது இந்த அஜஹாங்கிற ஒரு நாமா 4 தடவை வருது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அஜஹாங்கிறது. அப்படி அவருக்கு பிறப்பு கிடையாது. அவர் பரமாத்மா பரேஷா. அவர் தான் வாசுதேவா. அவர் வசுதேவருடைய புத்திரனான கிருஷ்ணர். அவர் இல்லாடா வசதி சர்வத்திர திவ்யதே, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் பிரகாஷின்றிருக்கப்பட்ட பகவான். அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் இந்த மாயினால் எல்லா ஜீவராசியும் படைச்சு அதுக்குள்ளே வசிச்சுட்டு இருக்கார்ப்பா. நீ அதே நாராயணன் தான், நானும் அதே நாராயணன் தான். அதை நம்ம புரிஞ்சிக்கலேன்னாள். க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மா புருஷ புராண சாக்ஷாத் ஸ்வயம் ஜோதிரஜः பரேஷः நாராயணோ பகவான் வாசுதேவः ஸ்வமாயையா ஆத்மனி அவதீயமானः. வசிச்சுருக்காள் மாயினால, அது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. ஆனால் சாக்ஷாத் அவர் ஸ்வயம் ஜோதியாக பிரகாஷின்றிருக்காள். ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கப்பட்டவர் அதே நாராயணன் தான். நம்மளும் அதே நாராயணன் தான்ங்கிறது புரியணும்னாள். யதா நிலா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேண நிவிஷ்ட ஈஷேத் ஏவம் பரோ பகவான் வாசுதேவா க்ஷேத்ரஜ்ஞாத்மேதம் அனுப்பிரவிஷ்டா. எப்படி வாயு பகவான் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருந்துருக்காள். வாயு அசையிற பொருள் அசையாத பொருள்னு எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துருக்காள். பிரகாஷ் உள்ள பிரவேசிச்சுட்டு இருக்காள். இந்த இடத்துல வாயுங்கிறத நம்ம ஈத்தர்னு வச்சுக்கலாம். அப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கார், பிரவேசிச்சுன்னு இருக்காள். அதே மாதிரி இந்த பகவான் வாசுதேவன் இருக்காரே பரமாத்மா, அவர் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அந்தந்த ஜீவராசிகளுடைய வடிவமாக லோகத்தில் நுழைஞ்சி உட்கார்ந்துருக்கார் பாருங்கள். யதா நிலா ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேண நிவிஷ்ட ஈஷேத் ஏவம் பரோ பகவான் வாசுதேவா க்ஷேத்ரஜ்ஞாத்மேதம் அனுப்பிரவிஷ்டா. உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காள் பரமாத்மா. நயாவதேதாம் தனுபிருங் நரேந்திர விதூயமாயாம் வயுனோதயேன விமுக்த சங்கோ ஜிதஷட் சபத்னோ வேதாத்ம தத்துவம் பிரமதீக தாவத்து. ராஜாவேன்னு கூப்பிட்டாள் ரவுகண்ணை பார்த்து. தனுபிருத்து
எவன் உடம்புன்னு ஒருத்தனை வச்சுட்டு இருக்கிற ஜீவாத்மா இருக்கானே அவன் வைனோதயன ஞானோதயத்தினால இந்த காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அதாவது பொறாமை, இப்படி 6 எனிமீஸ் இருக்கானாம். ஜித ஷட்ச பத்னா 6 எனிமீஸ் இருக்கா. அந்த 6 பேரையும் எப்போ ஜெயிக்கிறானோ, எப்படி ஜெயிக்க முடியும்? வைனோதயன ஞானம் ஏற்பட்டதுன்னா இந்த 6 பகைவர்களையும் ஜெயிச்சுடுவானாம். காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கிறத 6 எனிமீஸு அவளெல்லாம் ஜெயிச்சுடுறானாம். ஜெயிச்ச உடனே என்ன ஆகும்னால் விமுக்த சங்கா, அவனுக்கு இந்த பந்தத்துவம் இருக்கே, தன்னுடைய புத்திரன், தன்னுடைய பத்னி, தன்னுடைய 401k, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், தன்னுடைய காரு, இப்படியெல்லாம் மாயையில் மாட்டின்னு முழிக்கிறோமே, அந்த மாயா சம்பந்தத்தை உதறி தள்ளிவிட்டு உண்மையான ஆத்ம தத்துவத்தை உணர்றது வந்துடும். அப்பொழுது அது வரையும் என்ன பண்ணுவோம்னால் பிரமத்தினால் சுத்தின்ண்டே இருப்பன், லோகத்தில் சுத்தின்ண்டே இருப்பன், லோன்னு அலைஞ்சின்னு இருப்பன். இன்னைக்கு நியூ ஜெர்சி, நாளைக்கு வர்ஜீனியான்னு போயிட்டு இருப்பன் நாள். நயாவதேதாம் தனுபிருங் நரேந்திர விதூயமாயாம் வயுனோதயேன விமுக்த சங்கோ ஜிதஷட் சபத்னோ வேதாத்ம தத்துவம் பிரமதீக தாவத்து பிரமதி. சுத்தின்ண்டே இருப்பன்டா, லோகமாக சுத்தின்னு இருப்பன், ஏர்போர்ட்டாக போயின்னு இருப்பன். ஏன்னா இந்த இதில் மாயையில் மாட்டின்னு பந்தத்துவ மாட்டின்னு விட்டான், அவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படலை. அது இப்படி வயசாக ஒரு நாளைக்கு ஏற்பட்டாலும் ஏற்படலாம்னாள். நயாவதே தன்மன ஆத்மலிங்கம் சம்சாரதாப ஆவபனம் ஜனஸ்ய யச்சோகமோகாமய ராகலோப வைஹிதானுபந்தம் மமதாம் விதத்தே. இந்த 6 எனிமின்னு சொன்னாள். அந்த 6 எனிமினால என்ன ஏற்படுறதுனால் சோகம், மோகம், வியாதிகள், ஆசை, பேராசை, அதனால துன்பம், எனிமி, பகைவர்கள், அறியாமை, இதெல்லாம் அவனோட சேர்ந்துக்கிறதாம். அதோட மமதாம் நாள், மமத்தைன்னா இது என்னுடைய இதுங்கிற எண்ணம், நான் தான் எல்லாம் பண்ணுறேங்கிற எண்ணம், இதெல்லாம் சேருமாம். அப்படி எந்த மனசு ஏற்படுறதோ அந்த ஜீவாத்மா இருக்க அந்த மனசானது சம்சார பந்தத்தை ஏற்படுத்துறது. அது எத்தனை நாளைக்கு மட்டும் இருக்கோ அது மட்டும் அவன் துன்பப்படுவன். அது போச்சுன்னா துன்பம் போகும் நாள். நயாவதேதாம் தனுபிருங் நரேந்திர விதூயமாயாம் வைனோதயேன விமுக்த சங்கோ ஜித ஷட்சபத்னோ வேதாத்ம தத்துவம் பிரமதீக தாவத் நயாவதே தன்மன ஆத்மலிங்கம் சம்சாரதாப ஆவபனம் ஜனஸ்ய யச்சோகமோகாமய ராகலோப வைரானுபந்தம் மமதாம் விதத்தே. எத்தனை நாளை மட்டும் அவன் இந்த 6 எனிமைகளையும் ஜெயிச்சு சோகம், மோகம், துக்கம், பேராசை, ஆசை, இதையெல்லாம் காமம், இதையெல்லாம் ஜெயிச்சு இந்த மனசை பரிபாகம் பண்ணிக்காமல் இருக்கிற மட்டும் அவன் சுத்தின்றே கிடக்க வேண்டியதுதான். சம்சார பந்தத்தை அது ஏற்படுத்தும். இந்த பந்தம் அவனை அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஞானம் ஏற்படணும்னால் அதுக்கு சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லி கடைசி ஸ்லோகத்தை சொன்னாள். நீ பெரிய புஸ்தகத்தெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம்ப்பா, அதுக்கு ஒரு வழி இருக்குன்னாள். என்னன்னா ராஜா, பிராத்ருவியமேனம் தத் அதப்ரவீரியம் உபேக்ஷயா அத்தியேதிதம் அப்ரமத்தः குரோர்ஹரேஹே சரணோபாசனாஸ்திரோ ஜஹிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். அப்பா, ஒரு வழி இருக்குன்னாள். நீ என்ன பண்ணணும், ரொம்ப சுலபமான வழி இருக்குன்னாள். நீ இந்த ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த 6 பகைவர்களையும் வென்று இந்த சோகம், மோகம், நோய், நொடி, பேராசை இதிலெல்லாம் மாட்டிண்டு சம்சார பந்தத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு வழி இருக்குன்னாள். ரொம்ப அஜாக்கிரதையாக இல்லாமல் நீ என்ன பண்ணணும், நன்னா ஆராய்ஞ்சி வியலிக்கும் நாள் நன்னா ஆராய்ஞ்சி பார்த்துவிட்டு இந்த பொய்யான இந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிற இந்த மனசு இருக்க, அந்த மனசை கொண்டு போய் நீ வேற ஒரு இடத்துல வெயினாள். யாருட்டேன்னாள், குரோஹோ சகல லோகத்துக்கும் குருவா, ஜெகத்குருவா இருக்கப்பட்ட பரமாத்மா ஹரி மகாவிஷ்ணு இருக்கானே, அவனோட சரணோபாசனாஸ்ர சரண சேவை, அவருடைய சரணார விந்தத்தில் கொண்டு மனசை வச்சு ஸ்வயம் அப்பிரமத்தா ஜெஹி. அப்போது நீ போய் அவரோட அந்த பகவானுடைய சரணங்களுக்கு சேவை பண்ணுறதுங்கிறதான ஒரு அஸ்திரத்தை கையில் வச்சுட்டேன்னா அந்த அஸ்திரத்தினால இந்த
அவித்தியை ஜெயிச்சுடுவ, நீ ஜெயத்தை உனக்கு ஜெயம் கிடைக்கும், நீ பந்தத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவேன்னு சொன்னாள். கடைசி ஸ்லோகத்தில் பிராத்ருவியமேனம் தத் அதப்ரவீத்யம் உபேக்ஷயா அத்தியேதிதம் அப்ரமத்தா குரோர்ஹரேஹே சரணோபாசனாஸ்திரோ ஜஹிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம். ஸ்வயம் ஆத்மமோஷம், ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சுன்னு இருக்கான். ஆத்மமோஷம் நாள் இந்த அவித்தியை. அந்த அவித்தியை வெல்லணும்னா ஒரு கத்தி வேணும் கையில். அது வேற ஒன்றும் இல்லை, பகவத் சரண சேவை. மகாகுரு ஜெகத்குருவான மகாவிஷ்ணு இருக்காரே, அவருடைய சரணங்களை மனசில் வச்சுட்டு அந்த மனசை கொண்டு அங்கே வச்சேன்னா போரும். அந்த மனசில் இருக்கப்பட்ட பிரம போய் உனக்கு நீ ஜெயிச்சுடுவேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகாதசோத்தியாயா ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி, க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி, க்ஷேத்ரஜ்ஞேதா மனசோ விபூதி, ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாஹ, ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாஹ, ஜீவஸ்ய மாயா ரச்சிதஸ்ய நித்யாஹ, ஆவிர்ஹிதாः क्वापि तिरोहिताश्च, आविर्हिताः क्वापि तिरोहिताश्च, आविर्हिताः क्वापि तिरोहिताश्च, शुद्धो विचष्टे हि अविशुद्धकर्तुः, शुद्धो विचष्टे हि अविशुद्धकर्तुः, क्षेत्रज्ञात्मा पुरुषः पुराणः, क्षेत्रज्ञात्मा पुरुषः पुराणः, क्षेत्रज्ञात्मा पुरुषः पुराणः, साक्षात् स्वयं ज्योतिरजः परेशः, साक्षात् स्वयं ज्योतिरजः परेशः, साक्षात् स्वयं ज्योतिरजः परेशः, नारायणो भगवान् वासुदेवः, नारायणो भगवान् वासुदेवः, नारायणो भगवान् वासुदेवः, स्वमायया आत्मनि अवधीयमानः, स्वमायया आत्मनि अवधीयमानः, स्वमाययात्मनि अवधीयमानः, यथानिलः स्थावरजङ्गमानां, यथानिलः स्थावरजङ्गमानां, यथानिलस्थावरजङ्गमानाम् आत्मस्वरूपेण निविष्ट ईशेत्, आत्मस्वरूपेण निविष्ट ईशेत्, आत्मस्वरूपेण निविष्ट ईशेत्, एवं परो भगवान् वासुदेवः, एवं परो भगवान् वासुदेवः, एवं परो भगवान् वासुदेवः, क्षेत्रज्ञ आत्मेदमनुप्रविष्टः, क्षेत्रज्ञ आत्मेदमनुप्रविष्टः, क्षेत्रज्ञ आत्मेदमनुप्रविष्टः, न यावतेतां तनुभृन्नरेन्द्र, न यावदेतां तनुभृन्नरेन्द्र, न यावदेतां तनुभृन्नरेन्द्र, विधूयमायां वयुनोदयेन, विधूयमायां वयुनोदयेन, विधूयमायां वयुनोदयेन, विमुक्तसङ्गो जितषट्सपत्नो, विमुक्तसङ्गो जितषट्सपत्नो, विमुक्तसङ्गो जितषट्सपत्नो, वेदात्मतत्त्वं भ्रमतीह तावत्, वेदात्मतत्त्वं भ्रमतीह तावत्, वेदात्मतत्त्वं भ्रमतीह तावत्, या न यावदेतन्मन आत्मलिङ्गं, न यावदेतन्मन आत्मलिङ्गं, न यावदेतन्मन आत्मलिङ्गं, संसारताप आवपनं जनस्य, संसारताप आवपनं जनस्य, संसारताप आवपनं जनस्य, संसारताप आवपनं जनस्य, यच्छोकमोहामय रागलोभ, यच्छोकमोहामय रागलोभ, यच्छोकमोह आमय रागलोभ, वैरानुबन्धं ममतां विधत्ते, वैरानुबन्धं ममतां विधत्ते, वैरानुबन्धं ममतां विधत्ते, भ्रातृव्यमेनं तददब्रवीद्यं, भ्रातृव्यमेनं तददब्रवीद्यं, भ्रातृव्यमेनं तदब्रवीद्यं, उपेक्षया
அத்யேதிதம் அப்ரமத்தः உபேக்ஷயா அத்யேதிதம் அப்ரமத்தः உபேக்ஷயா அத்யேதிதம் அப்ரமத்தः குரோர்ஹரேः சரணோபாசனாஸ்த்ரோ குரோர்ஹரேः சரணோபாசனாஸ்த்ரோ குரோர்ஹரேः சரணோபாசனாஸ்த்ரோ ஜஹிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம் ஜஹிவ்யலீகம் ஸ்வயம் ஆத்மமோஷம் ஜஹிவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம் ஸ்ரீஹரயே நமः இதி ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகாதசோத்தியாயः ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஏகாதசோத்தியாயः. பிராமண உவாச்ச அகோவிதः கோவிதவாதவாதாन् வதஸ்யதோ நாதிவிதாம் வரிஷ்டः ந சூரயோ ஹி வியவஹாரமேனம் தத்வாவமர்ஷேன சஹாமனந்தி ததைவ ராஜன் உருகார்ஹமேத விதான வித்யோர் விஜృంభిதேஷு ந வேதவாதேஷு ஹி தத்வவாதः பிராயேண சுத்தோ நு சகாஸ்தி சாதுः ந தஸ்ய தத்வக்ரஹணாய சாக்ஷாத் வரீயசீரபி வாசः சமாசன் ஸ்வப்னே நிருக்த்யா கிருஹமேதி சௌக்கியம் நயஸ்ய ஹேயானுமிதம் ஸ்வயம் ஸ்யாத் யாவன்மனோ ரஜசா பூருஷஸ்ய சத்வேன வா தமசா வானுருக்தம் சேதோபிராகூதிபி ஆதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் வா சவாசனாத்மா விஷயோபரக்தோ குணப்பிரவாகோ விகிருத ஷோடசாத்மா பிப்ரத் பிருதங் நாமபி ரூபபேதம் அந்தர்பகிஷ்ட்வம் ச புரைஸ்தனோதி துக்கம் சுகம் व्यतिरिक्तं च तीव्रं कालोपपन्नं फलमाव्यनक्ति आलिङ्ग्यमाया रचितान्तरात्मा स्वदेहिनं संसृतिचक्रकूटः तावानयं व्यवहारः सदाभिः क्षेत्रज्ञसाक्ष्यो भवति स्थूलसूक्ष्मः तस्मान्मनो लिङ्गमदो वदन्ति गुणागुणत्वस्य परावरस्य गुणानुरक्तं व्यसनाय जन्तोः क्षेमाय नैर्गुण्यमथो मनस्यात् यथा प्रदीपो घृतवर्तिमश्नन् शिखासधूमा भजति हि अन्यदा स्वम् एकादशासन् मनसो हि वृत्तयः आकूतयः पञ्चधियोऽभिमानः मात्राणि कर्माणि पुरं च तासां वदन्ति हैकादश वीरभूमिः गन्धाकृतिस्पर्श रसश्रवांसि विसर्गरत्यार्ति अभिजल्पशिल्पाः एकादशं स्वीकरणं ममेति शय्यामहं द्वादशमेकाहुः द्रव्यस्वभावाशय कर्मकालैः एकादशामी मनसो विकाराः सहस्रशः शतशः कोटिशश्च क्षेत्रज्ञतो नमिथो न स्वतस्युः क्षेत्रज्ञेता मनसो विभूतिः जीवस्य माया रचितस्य नित्याः आविर्हिताः क्वापि तिरोहिताश्च शुद्धो विचष्टे हि अविशुद्धकर्तुः क्षेत्रज्ञात्मा पुरुषः पुराणः साक्षात् स्वयं ज्योतिरजपरेशः नारायणो भगवान् वासुदेवः स्वमायया आत्मनि अवधीयमानः यथानिलः स्थावरजङ्गमानाम् आत्मस्वरूपेण निविष्ट ईशेत् एवं परो भगवान् वासुदेवः क्षेत्रज्ञात्मेदम् अनुप्रविष्टः न यावदेतां तनुभृन्नरेन्द्र विधूयमायां वयुनोदयेन विमुक्तसङ्गो जितषट्सपत्नो वेदात्मतत्त्वं भ्रमतीह तावत् न यावदेतन्मन आत्मलिङ्गं संसारताप आवपनं जनस्य यच्छोकमोहामय रागलोभ वैरानुबन्धं ममतां विधत्ते भ्रातृव्यमेनं तद् अदब्रवीद्यम् उपेक्षया अध्येदितम् अप्रमत्तः गुरोर्हरेः चरणोपासनास्त्रो जहिव्यलीकं स्वयम् आत्ममोषं श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे एकादशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம்.
श्रीहरे नमः। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं। वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं। मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं। चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं। देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं। वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।